மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். அனைத்து ஆற்றலும் பொருந்தின மூவரு கடவுளாய் தன்னை அடையாளப்படுத்துகிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருமுன்னிலையிலே திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்து திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டிலே பிரசன்னராக இருந்து எங்களை ஆற்றல் படுத்தும். தொடக்க முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியின் அருட்பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகவும் திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 16வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 16. கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையை என்று தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே தண்டனிட ஆவலாக வந்தே இயேசுவே உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். வல்ல கர்த்தாவினுடைய தூய ஆட்டுக்குட்டியே, நீரே தேடி தரிசிக்கவே வந்தேன். என் பேராக கேளும் அதியந்த பரிவார் உம்முடைய பிள்ளையார் உம்மை தேடி தரிசிக்கவே திருவிருந்து. பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு பொறுப்பாண்மை ஞாயிறு. இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். அருள் நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்கள் மீது அன்பு கொண்டு உமது குமாரனின் மூலமாய் உம்மை வெளிப்படுத்த முன்வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயர்த்த அவர் ஏழையானார், எங்களை நிறைவாக்க அவர் உரிமையானார், நாங்கள் வாழ அவர் தன்னையே மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். நாங்களும் கிறிஸ்துவைப் போல தன்னலமில்லாமல் பிறர் வாழ்வு மேம்பட எங்களை செலவழிக்க எங்களை ஆற்றல் படுத்த வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியரோடும் ஒரே கடவுளாக சதா காலம் வாழ்ந்து வழிநடத்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதல் 2 திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 18 முடிய. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் அந்த அதிகாரம் முடிய. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். குறிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் அது பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 11 முடிய. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 11. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக 254வது பாமாலை களிப்புடன் கூடுவோம் கர்த்தரை நாம் போற்றுவோம் என்ற பாமாலையை நாம் எழுந்து நின்று பாடுவோம். பாடலின் நிறைவிலே நிருப பாடம் படிக்க கேட்போம்.
சேத்தாம் நீத்த பலி காட்டினார் அவதயென்றைக்கோ மன்னா போலே சோனியோ வானபூமி புதிதாய் சிருஷ்டி பாரு ஞானமாய் அவதயென்றைக்கோ அதால் காணும் யாருக்கோ வேண்டிய சுவிசேஷ பாடகம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. அன்றியும் சகோதரரே, மக்தேனியா நாட்டுக்கு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்துவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உண்டவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலையும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையாய் கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறது மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கும் இது தகுதியாய் இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கும் உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பமாயிருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளத்தின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படி எனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவருடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக என்பது வாசிக்கவுடைய சுவிசேஷ பாடகம் வாசித்தாயிட்டு இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Does not put out his money at interest, and does not take a bribe against the innocent. He who does these things shall never be moved. Psalms 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டி கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் செயல்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை பொறுப்பாண்மை ஞாயிறு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனிடம் விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5.
தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு எதிராக அதை பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டி கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டி கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை பொறுப்பாண்மை ஞாயிறு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. பிரைஸ் லார்ட் டு ஆல். மகிழ்விக்கும் மன்னா. பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை பொறுப்பாண்மை ஞாயிறு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. ஆமீன். பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் மன்னா. தலைப்பு பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை பொறுப்பாண்மை ஞாயிறு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். அவன் அப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. பிரைஸ் தி லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா. தலைப்பு பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை பொறுப்பாண்மை ஞாயிறு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 5:15. Giving without counting the cost ever worships Sunday. Who does not put out his money at interest and does not take a bribe against the innocent, who does these things shall never be moved. Psalm 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படவில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வெட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறான். இப்படி செய்யவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை பெரும்பான்மை ஞாயிறு. தன் பணத்தை வெட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்கலாம் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. பொருட்பான்மை ஞாயிறு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதாகம் உள்ளவனுக்கு என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான். சங்கீதம் 15:5.
தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் வசிக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு குற்றமில்லாதவனுக்கு நாணம் வாங்காமலும் இருக்கிறார். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் வசிக்கப்படுவதில்லை. கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவர்களுக்கு விரோதமாய் பரிதானம் கொடுக்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. Who does not put out his money at interest and does not take a bribe against the innocent. He who does these things shall never be moved. Psalms 15:5. Giving without counting the cost. Stewardship Sunday. He who does not put out his money at interest and does not take a bribe against the innocent. He who does these things shall never be moved. Psalms 15:5. Giving without counting the cost. Stewardship Sunday. Who does not put his money at interest and does not take a bribe against the income. He who does these things shall never be moved. Psalms 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு வினோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருப்பான். அப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனை விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறார். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசையப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வழங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. Who does not put out his money at interest, he does not put out and does not take a bribe against the innocent. He who does these things shall never be moved. Psalms 15:5. Amen. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5.
தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலா கொட்டமுள்ளத என்னதை பரியாத வாங்காத இருக்கிறான். இப்படி செய்த இன்றைக்கையோ அசைத்தப்படுது. சங்கீதம் 15:5. பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு ரூமாய் பார வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசிங்கப்படவில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவங்களுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படவில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றமில்லாதவனுடைய விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசையப்படாவதில்லை. சங்கீதம் 15:5. பிரைஸ் லாட் ஆல். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை பொறுப்பாண்மை ஞாயிறு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தேங்க்யூ. Glory to God. Who does not put out his money at interest, does not take a breach against the innocent. He who does these things shall never be moved. Psalms 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமுள்ளவனை விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் பண்ணாமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றமில்லாதவனை விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றமில்லாதவர்களுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றம் இருக்கிறவர்களுக்கு என்றென்றைக்கும் விரோதமாய் பரிகாரம் செய்கிறவன் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5.
மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். அனைவரும் இணைந்து இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லுவோம். பொறுப்பாண்மை ஞாயிறு. பொறுப்பாண்மை ஞாயிறு. பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை. பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. ஜெப பாடலை பாடுவோம். ஆண்டுடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். வாழ்வு தரும் நற்செய்தியாய் இந்த உலகத்தில் வந்த அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பொறுப்பாண்மையை உணர்ந்து கொள்ளும் சிந்தனைகளை எங்களுக்கு தருகின்றவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கின்ற தியானம் இனிதாயிருக்கவும், எங்களோடு கூட நீர் இடைப்படுகின்றதை நாங்கள் ஆவியில் உணர்ந்தவர்களாய் உம்முடைய அமர்ந்த மெல்லிய சப்தத்தை எங்களுடைய செவிகளிலே கேட்கவும் ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். எங்களோடு கூட இடைப்படும் இயேசு ஆண்டவரின் வழியாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் இந்த ஜூலை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்த மீட்பின் ஆசீர்வாதம், தூய ஆவியரின் மூலமாய் நமக்கு அருளப்பட்ட எதிர்கால நம்பிக்கை நம்மை முழுமையான ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வுக்குள்ளாய் வழிநடத்துவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பிள்ளைகள் சொன்ன வசனத்தின் அடிப்படையிலையும் நம்முடைய சுருக்க மன்றாட்டின் அடிப்படையிலையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பொறுப்பாண்மை ஞாயிறு, ஸ்டூவர்ட்ஷிப் சண்டே. பொறுப்பாண்மை என்பது உக்ரானத்துவம் என்கின்ற ஒரு சொல்லாட்சி பயன்படுத்தப்படுவதை அறிந்திருக்கின்றோம். அந்த உக்ரானத்துவம் நிறைந்த மக்களாய் நாம் வாழ்வதற்கு நம்மை உந்துகின்ற, நம்மை தகுதிப்படுத்துகின்ற ஒரு சிந்தனை தான் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல செம்பொருளை நமக்கு நம்முடைய திருந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கொடுப்பது அல்லது பிரதிபலனை எதிர்பாராமல் ஈகை அளிப்பது என்று சொல்லி, கொடுத்தல் என்றவுடனே நாம் பொருளாதாரத்தை தான் அதிகமாய் நாம் நினைக்கின்றோம், யோசிக்கின்றோம், காணிக்கை கொடுப்பதை மாத்திரமே.
ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை கொடுக்கின்ற திருச்சபையாய், கொடுக்கின்ற இறைமக்களாய் நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் வலியுறுத்துகின்ற ஒரு விஷயம். பிரதிபலனை எதிர்பாராமல் தன்னையே தந்த ஆண்டவர் தான் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர். அவர் கொடுத்தது தன்னை முழுவதுமாக தன்னை சார்ந்திருந்த மக்களுக்காக. ஆக இந்த பொறுப்பாண்மை ஞாயிற்றுக்கிழமையிலே பல விதங்களிலே நாம் நம்மை கொடுப்பதற்கு அல்லது நாம் நம்மை அர்ப்பணிப்பதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்கின்ற ஆங்கில வார்த்தை நம்மை பல நேரங்களிலே ஸ்டூவர்ட்ஸ் என்கின்ற ஒரு அடைமொழியோடு கூட, அதாவது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பணி செய்கின்றவர்களாய் நம்மை அடையாளப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையிலே நம்மை ஒருங்கிணைக்கின்றது. பில் பேல் என்கின்ற ஒரு அறிஞர் இந்த ஸ்டூவர்ட்ஷிப் பற்றி, இந்த உக்ரானத்துவத்தை பற்றி கூறுகின்ற போது பல காரியங்களை முன்வைக்கின்றார். அதில் 2 சிந்தனைகளை மாத்திரம் நான் அதிகமாக நினைவில் எடுத்துக்கொண்டேன். இந்த பிரின்சிபல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்பதிலே பொறுப்புடன் வாழ்வதும் கணக்கு ஒப்புவிக்கின்ற வகையிலே செயல்படுவதும் இந்த பொறுப்பாண்மையிலே மிக மிக முக்கியமான ஒரு தன்மையாக அமைந்திருக்கின்றது. இந்த 2ம் உறவை வளர்ப்பதற்குரிய கூறுகளாக பயன்படுத்தப்படுகின்றது. பொறுப்பாண்மையிலே பொறுப்போடு கூட வாழ்கின்ற ஒரு தன்மை ரெஸ்பான்சிபிலிட்டி, தன்னை கணக்கு ஒப்படைக்கின்ற ஒரு நிலைப்பாடு அக்கௌண்டபிலிட்டி. இந்த 2ம் உறவை வளர்க்கின்ற ஒரு சூழ்நிலையாக திருமறையிலே புரிந்து கொள்ளப்படுகின்றது. உறவுகள் மேம்படுவதற்கு உரிமையை கொடுக்கின்ற ஒரு பொறுப்பாண்மையாக நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதியிலே உள்ள பொறுப்பாண்மையின் சூழ்நிலையானது நமக்கு விளங்க காட்டுகின்றது. அதாவது உரிமையை பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு பொறுப்பாண்மை அல்லது உக்ரானத்துவம். முதல் திருமறை பகுதி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் லோத்துக்கு இடைப்பட்ட உரையாடலை நாம் படிக்க கேட்டோம். ஆபிரகாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆண்டவரிடத்தில் அழைப்பு பெற்றவர், எந்த மறுப்பும் சொல்லாமல் தன்னுடைய ஏக புத்திரனை ஒப்படைக்க தன்னை அர்ப்பணித்தவர். இந்த ஆபிரகாமுடைய இந்த பின்புலத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாய் இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஏற்பட்ட நிகழ்வை நாம் சற்றே விளங்கிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். லோத்து ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். இந்த லோத்துவும் ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தில் அழைப்பு பெற்று அவர் புறப்பட்டு வந்தபோது இந்த லோத்துவும் சேர்ந்து வந்து விடுகின்றார். அப்படி வந்ததில் ஆபிரகாமுக்கு இணையாக லோத்துவும் செல்வ செழிப்போடு கூட தன்னை அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு அவருக்கும் கிடைக்கின்றது. ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக உருவாக்குகின்ற வகையிலே அவரும் ஒரு திரட்சியான நிலைப்பாட்டில் லோத்துவும் வளருகின்றார். ஆபிரகாம் ஒரு பலம் என்றால் லோத்துவும் இன்னொரு பலமாக சம பலத்தோடு கூட இருவரும் வளருகின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமுடைய பணியாளர்களுக்கும் லோத்துவினுடைய பணியாளர்களுக்கும் இடையே ஒரு முரண்பட்ட நிலை ஏற்படுகின்றது, ஒரு மோதல் ஏற்படுகின்றது. லோத்து தன்னுடைய கூட்டத்தை அமைதிப்படுத்துவதற்கு அங்கே எத்தனிக்கவில்லை, லோத்து அதிலே தலையிடவில்லை. ஆனால் ஆபிரகாம் இந்த இடத்திலே மேற்கொண்ட ஒரு முயற்சி தான் இவருடைய உக்ரானத்துவத்தை மிகவும் அழுத்தம் திருத்தமாக அடிக்கோடிட்டு காண்பிக்கின்றது. இந்த மோதலை அல்லது இந்த பகை உணர்வை லோத்து எந்த விதத்திலையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஆபிரகாம் அங்கே ஒரு முடிவெடுக்கின்றான். 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பென்று சொன்னால் ஆபிரகாம் லோத்தை நோக்கி சொல்லுகின்றார், எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், ஏனென்றால் நாம் சகோதரர்கள். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போனால்
நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய இந்த உக்ரானத்துவத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உறவு சிக்கல் ஏற்படுகின்ற போது ஏற்பட்ட பகை உணர்வின் உச்சக்கட்டத்தில் முடிவெடுக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கின்ற முதிர்ந்தவர்களுக்கு தான் உண்டு. ஆனால் இந்த முடிவை தன்னை விட வயதிலே சிறியவனாக, தன்னுடைய மகன் வயதிலே இருக்கின்றவனாக இருக்கின்ற லோத்துவினிடத்திலே ஆபிரகாம் விட்டு கொடுக்கின்றார். அந்த உரிமையை, அந்த பகிர்வின் தன்மையை, முடிவெடுக்கின்ற உரிமை ஆபிரகாமுக்கு உண்டு. ஆனால் ஆபிரகாம் அந்த உரிமையை தனதாக்கிக் கொள்ளாமல் அந்த உரிமையை விட்டு கொடுக்கின்றான். முடிவை எடுப்பதற்கு லோத்திடத்திலே பணிக்கின்றான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான், இந்த உக்ரானத்துவம் தான் ஆபிரகாமுடைய சிறந்த முன்மாதிரியாக அமைகின்றது. உரிமையை விட்டு கொடுத்து ஆபிரகாம் தன்னுடைய உக்ரானத்துவத்திலே உண்மை தன்மை உள்ளவரானார். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகின்றேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகின்றேன். நீ எந்த பகுதி என்பதை தெரிந்து கொள்வது உன்னுடைய கையிலே விட்டு கொடுக்கிறேன். ஆக அந்த விட்டு கொடுக்கின்ற தன்மை, அந்த விட்டு கொடுக்கின்ற ஒரு மனப்பக்குவம் ஆபிரகாமுடைய உக்ரானத்துவத்திலே வெளிப்படுகின்றது. ஒரு மிக பொறுப்பாண்மை மிக்கவராக ஆபிரகாம் அந்த இடத்துல தன்னை அடையாளப்படுத்துகின்றார். என்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை ஆபிரகாம் புரிந்திருந்தார். ஆபிரகாமுடைய உரிமை பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. இது கடவுளுடைய பார்வையிலே ஏற்புடைய ஒரு தன்மையாக காணப்படுகின்றது. நீங்கள் அந்த லோத்தினுடைய செயல்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டது, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க காண்கின்றான். ஆக அந்த நீர்வளம் பொருந்தின அந்த சமவெளியை, அந்த பசுமை நிறைந்த பகுதியை லோத்து தெரிந்து கொண்டு புறப்பட்டு போகின்றான். அங்கே அவர்கள் பிரிகின்றார்கள். ஒருபுறம் சமவெளி என்றால், ஒருபுறம் பசுமை என்றால், ஒருபுறம் வளமை என்றால், மறுபுறம் வெறுமைதான், இல்லாமைதான், ஒன்றுமில்லாத தன்மைதான். ஆனால் அன்றைக்கு ஆபிரகாம் தெரிந்து கொண்ட அந்த வெறுமையை, ஆபிரகாம் தெரிந்து கொண்ட அந்த இல்லாமையை, ஆபிரகாம் தெரிந்து கொண்ட அந்த வறட்சியான சூழ்நிலையை கடவுள் பார்க்கின்றார். அந்த நிலையோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார். அங்கேதான் ஆபிரகாமுடைய பொறுப்பாண்மையிலே ஆபிரகாம் வெற்றி பெறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். லோத்துவினுடைய குடும்ப அழிவையும் லோத்துவினுடைய மனைவியினுடைய எதிர்காலத்தையும் நாம் பின்பகுதியிலே ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாய் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற பட்டியலின் முதன்மை பேரானவனாய் அடையாளப்படுத்தப்படுகின்றான். ஆனால் லோத்துவினுடைய வரலாறு அதோடு கூட முடிந்து போய்விட்டது. வளமையை, செழுமையை தெரிந்து கொண்ட லோத்து முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றார். ஆனால் தன்னுடைய உக்ரானத்துவத்திலே மிகச்சரியாய் முடிவெடுத்து, தன்னுடைய பொறுப்பாண்மையிலே மிகச்சரியாய் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்த ஆபிரகாம் கடவுளுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டவனாய், விசுவாசிகளின் தகப்பனாய் தன்னை அடையாளப்படுத்துகின்ற மேன்மையை பெற்றுக்கொள்ளுகின்றான். கடவுள் ஆபிரகாமோடு கூட தன்னை இணைத்து கொண்டதை ஆபிரகாமுடைய வரலாற்றிலே பார்க்க முடிகின்றது. இதுதான் உரிமையை விட்டு கொடுத்து அல்லது உரிமையை பகிர்ந்து கொடுத்து உறவை மேம்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையாக. நாம் சகோதரர், நாம் பிரிவினை எதையும் பாராட்டிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் லோத்து எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. ஆபிரகாம் அந்த இடத்துல எடுத்த முயற்சியானது உறவை மேம்படுத்துவதற்காக உரிமையை விட்டு கொடுத்து தன்னுடைய பொறுப்பாண்மையை, தன்னுடைய உக்ரானத்துவத்தை நிலைநாட்டுகின்றதை இந்த இடத்திலே பார்க்கின்றோம். ஆக உரிமையை பகிர்ந்து கொடுத்து பொறுப்பாண்மையை நிலைநாட்டின அந்த அருமையான ஆபிரகாம் உக்ரானத்துவத்திலே மிக மிக உன்னத ஒரு தன்மையோடு கூட தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றதை இந்த நாளின் திருமறை பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவது திருமறை
நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு சொன்ன ஆலோசனைகள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் முதல் 15 வசனங்களிலே அடங்கி இருக்கின்ற நிகழ்வை நான் சொல்ல சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான மக்கதோனியா திருச்சபையை பற்றியதான நிகழ்வு. அதிகமாக அறுப்பின் தோத்திர பண்டிகை வழிபாடிலே அல்லது அதற்கு முந்தின வழிபாடுகளிலே இந்த மக்கதோனியா திருச்சபையை பற்றி நாம் பேசுவது, நாம் நினைவு கூறுவது நம்முடைய வழக்கம். ஏனென்றால் கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது என்கின்ற ஒரு சூழ்நிலையோடு கூட இந்த மக்கதோனியா திருச்சபையானது சொல்லப்படுகின்றது. கிபி 40ஆம் ஆண்டிலே யூதேயா தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகின்றது. எருசலேமில் இருக்கின்ற திருத்தூதர்கள் உட்பட அநேகர் பஞ்சத்திலே கஷ்டப்படுகின்றார்கள். அப்படி கஷ்டப்படுகின்றவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய திருச்சபைக்கு கடிதத்தை எழுதுகின்றார். இஸ்ரேல் மக்களுக்கு அல்லது அந்த யூதேயா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு உதவும்படி கடிதத்தை எழுதுகின்றார். இந்த கடிதத்திலே அவர் அடிக்கோடிட்டு காண்பிக்கின்ற மக்கள் கூட்டம்தான் மக்கதோனியா மக்கள் கூட்டம். உதவி செய்வது ஒருவர், உதவி பெற்றுக்கொள்வது ஒருவர். ஆனால் இந்த இடத்துல அந்த உதவியை சரியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அல்லது அந்த உக்ரானத்துவத்தில் மிக சரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மேற்கோள் காட்டப்படுபவர்கள் தான் இந்த மக்கதோனியா திருச்சபை மக்கள். இந்த மக்கதோனியாவை பற்றி நாம் அதிகமாக அறிந்திருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம். இவர்கள் ஒரு சமநிலை பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். இந்த சமநிலை பிரமாணத்தை அடித்தளத்தட்டிலே இருக்கின்றவர்கள் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதும், உயர்வு நிலைமையில் இருக்கின்றவர்கள் தங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதும் சொல்லப்படுகின்றதான ஒரு சமநிலை பிரமாணமாக இது பவுல் அப்போஸ்தலனால் சொல்லப்படுகின்றது. ஆக அந்த விதத்திலே இந்த மக்கதோனியா திருச்சபையை பற்றி இன்னும் ஆழமாக நாம் இந்த பகுதியிலே தெரிந்து கொள்ளுகின்ற போது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் அவர்கள் கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேலும் தாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த மக்கதோனியா திருச்சபையினுடைய ஒப்படைப்பு இவர்களுடைய உக்ரானத்துவத்தின் அடித்தளத்தை கோடிட்டு காட்டுகின்றது. இந்த இடத்துல வறுமையில் இருப்பவர்கள் கடவுளுக்கு அருகாமையில் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த மக்கதோனியா திருச்சபையானது புரிய வைக்கின்றது. இந்த பகுதியை நீங்கள் ஆழமாக படிப்பீர்கள் என்று சொன்னால், இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க தொடங்கு தெரியுமா? 0 பேலன்ஸ்ல தாங்க இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியே தொடங்குது. 0 பேலன்ஸ்ல தான் இவங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்க இந்த 0 பேலன்ஸ்ல இருந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க வெளிக்காட்டுறாங்க அப்படின்னா, அங்கதான் அவங்களுடைய ஸ்டூவர்ட்ஷிப், அங்கதான் அவர்களுடைய உக்ரானத்துவம், அவர்களுடைய அந்த பொறுப்பாண்மை வெளிப்படுகின்றது என்பதை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய திருச்சபைக்கு சொல்ல. ஏன்னா கொரிந்திய திருச்சபை ஒரு வளமையான திருச்சபை, வாணிப ஸ்தலம், செல்வ செழிப்போடு வாழ்கின்ற மக்கள் கூட்டம் உண்டு. கடலோர பகுதியில் இருந்த வாணிபத்தின் மூலமாய் மிகுந்த செல்வத்தோடு கூட வாழ்கின்றவர்கள். அவர்களுக்கு இந்த மக்கதோனியா திருச்சபையினுடைய 0 பேலன்ஸை சுட்டி காட்டுகின்றார். வறுமையில் இருப்பவர்கள், கடவுளுக்கு அருகாமையில் இருப்பவர்கள் என்கின்ற ஒரு மறை உண்மையை அங்கே வெளிப்படுத்துகின்றார். அந்த வெளிப்பாட்டில் தான் இந்த மக்கதோனியா திருச்சபை இன்றைக்கும் பேசப்படுகின்றது. இவர்களுடைய அந்த அக்கௌண்டபிலிட்டி வெளிப்படுகின்றதை பார்க்க முடிகின்றது. இல்லாதவர்களோடு உடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இது ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இன்றைய திருச்சபைக்கு முன்னிறுத்தப்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு உக்ரானத்துவம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு, சோதித்தறிவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த தலைப்பை பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பை கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட். ஆனால் மக்கதோனியா திருச்சபையை நம்ம பார்க்கின்ற போது
இந்த கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட் என்பது இழப்பை எண்ணாமல் ஈகையை வெளிப்படுத்துகின்ற ஒரு குணாதிசயம் வெளிப்படுகின்றது. அதாவது தான் இழந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கிறேங்கிறது பணத்தை மாத்திரம் இல்லைங்க, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய பல்வேறு விதமான உறவுகளை கொடுக்கின்ற ஒரு அனுபவமாக மக்கதோனியா. அதான் அங்கே அவர்கள் சொல்கிறார், முன்பு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள், அதை பிற்பாடு அவங்க மனிதர்களுக்கு ஒப்புக் கொடுக்க, ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற அது தங்களுடைய அர்ப்பணிப்பு, தங்களுடைய ஒப்படைப்பு. கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட் என்பது இழப்பை எந்த விதத்திலையுமே கணக்கு பாராமல் கொடுக்கின்ற ஒரு தன்மை. 2 காசு போட்ட விதவையை நம்ம இன்னைக்கும் பேசுகிறோம் அர்ப்பின் பண்டிகையில். ஏன்னா அவங்களுக்கு ஜீவனத்திற்கென்று வைத்திருந்த அனைத்தையும் அவர்கள் போட்டு விட்டார்கள். ஆக இந்த இடத்துல வலியுறுத்தப்படுவது ஒரு கொடுக்கின்ற தன்மை என்பது பொருளாதாரத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்வையே ஒப்புக் கொடுத்த ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நாம் நம்முடைய உக்ரானத்துவத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை நம்முடைய உக்ரானத்துவத்தில் மிகச்சரியாக இருக்கின்றோமா என்பது இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாய் இருக்கின்றது. அன்பானவர்களை, சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆபிரகாம் தன்னுடைய உக்ரானத்துவத்தில் உரிமையை விட்டு கொடுத்து அந்த உறவை வளர்த்து கொண்டான். தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்தான், தான் சீனியர் என்பதை விட்டு கொடுத்தான், தான் ஒரு பெரியவன் என்பதை விட்டு கொடுத்தான். ஆக அந்த இடத்துல அவனுடைய பொறுப்பாண்மையானது மிகவும் அழுத்தம் திருத்தமாய் அங்கே சுட்டி காட்டப்பட்டது. மக்கதோனியா திருச்சபை வறுமையில், 0 பேலன்ஸ்ல அவங்க உதாரத்துவமாய் கொடுப்பதற்கு எப்படி முடிந்தது? எப்படி அவர்களுக்கு அந்த மனது வந்தது? அகன்றைக்கு நம்முடைய உக்ரானத்துவம் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் முதலேயே சொன்ன இந்த அறிஞர் சொன்ன 2 பிரின்சிபல், ஒன்று the principle of responsibility, the principle of accountability. இது ரெண்டுமே இன்னைக்கு நமக்கு கொடுக்கறதுல மாத்திரம் இல்லைங்க, நம்ம பல நிலைமையில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் நமக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த பொறுப்பாண்மை ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம். பெற்றுக்கொள்ளுகின்ற போது ஆண்டவரே, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நான் அதை பெற்றுக்கொள்கிறேனா, இந்த நான் பெற்றுக்கொள்வதற்குரிய அக்கௌண்டபிலிட்டி என்னிடத்தில் இருக்கிறதா? சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா ஆண்டவர் அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் நம்மிடத்தில் அதை கொடுத்தார். யார்ட்டையாவது காசு கேட்டாரா? நான் என்னுடைய ஜீவனை கொடுக்க போறேன், நீங்க காசு கொடுங்கன்னு யூதர்கள்ட்ட கேட்டாரா? ரோம அரசாங்கத்திட்ட கேட்டாரா? எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, நான் என்னுடைய உயிரை கொடுக்கிறேன்னு சொன்னாரா? இல்லை. எந்த பிரதிபலனையும் எதிர்பாராம அதான் அந்த அவருடைய உக்ரானத்துவம் வெளிப்பட்டது. அந்த உக்ரானத்துவத்தில் இன்றைக்கு பலிபீடத்தில் முழங்கால் படி எடுக்கின்ற நாம் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, நம்முடைய அக்கௌண்டபிலிட்டியை, நம்முடைய ஸ்டூவர்ட்ஷிப்பை மிக மிக சரியாக அமைத்துக் கொள்ளுகின்ற வகையிலே நாம் கடைப்பிடிப்பதற்கு ஆண்டவர் நம்மை உந்துகிறார் என்கின்ற எண்ணத்தோடு கூட இன்றைக்கு ஆண்டவருடைய பலிபீடத்திற்கு வருவோம். இந்த மகிழ்விக்கு மன்னா வசனம் சொல்லுகின்ற போது, உங்களில் அநேகரை நான் கவனித்திருக்கிறேன், குருவானவராக நான் சொல்லுகிறேன். உங்களுடைய அநேகருடைய முகங்களில் என்ன இருக்கும் தெரியுமா? அநேகருடைய முகங்களில் நான் ஃபேஸ் ரீடிங் பார்த்தா சொல்கிறேன், த வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது உங்களுடைய முகங்கள், அநேகருடைய முகங்களில் பிரதிபலிப்பதை நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு 15 நிமிஷம் பிள்ளைங்க வசனம் சொல்கிறதுக்கு. இந்த 15 நிமிஷம் ஆராதனையில் வேஸ்ட்டுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். இது எதிர்கால திருச்சபையை உருவாக்குகின்ற இடம், கடந்த வாரத்தில் விஸ்வவாணியிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். என்னோடு கூட பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தார். சின்ன பிள்ளைங்களுக்கு இவ்வளவு நேரம் கொடுக்குறீங்களே, இவ்வளோ பெரிய சர்ச்சில் அப்படின்னு சொல்லி. ஏன் கொடுக்குறோம் தெரியுமா? அது அந்த பரிசு பொருளுக்காக இல்லைங்க, அந்த பிள்ளைங்களை நம்ம உருவாக்குறோம். அந்த பிள்ளைங்களை உருவாக்குவதில் திருச்சபை இன்றைக்கு பொறுப்பாண்மையோடு செயல்படுகிறது என்பதை அந்த இடத்துல நிலைப்படுத்துகிறோம். அவங்களுக்கு கொடுக்கிற 20 நிமிஷத்தை நீங்க வேஸ்ட் நினைச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கிற 15 நிமிஷத்தை நீங்க அது தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை தேவையில்லைன்னு தூக்கி போட்டார்னா என்னங்க ஆகும்? என்னாலுமே துதிப்பாய் இந்த கீர்த்தனை பாடல்ல அந்த வரிகள் அப்படித்தான் அமைஞ்சிருக்கும். இந்நாள் வரையில் உன்னதனார் செய்த
நன்மைகளை எண்ணி எண்ணி. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யறதுக்கு கவுண்ட் பண்ணிட்டார்னா, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதற்கு கணக்கு பார்த்துட்டார்னா, உனக்கு ஜீவன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் அக்கவுண்ட் பண்ணிட்டார்னா, கணக்கு பாராம நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார், கணக்கு பாராம நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், கணக்கு பார்க்காம நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம மாத்திரம் ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து கணக்கு பார்க்கிறோமே, நம்ம மாத்திரம் ஆண்டவரிடத்துல அமர்ந்து கணக்கு பார்க்கிறோமே. அருளுரையை நான் சுருக்கமாக முடிக்கிறேன். என்றால் உங்களுடைய ஆராதனையை 11 மணிக்குள் முடிக்க வேண்டியது என்னுடைய அக்கௌண்டபிலிட்டியா இருக்குது. வருத்தத்தோடு கூட சொல்றேன், கோயிலில் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உங்களால் முடியலை, ஆராதனைக்கு அதிக நேரம் செலவழிப்பதற்கு உங்களுக்கு முடியல. அநேகர்கிட்ட சொல்லி சொல்லி அனுப்பியிருக்கீங்க, 11 மணிக்கு உள்ள முடிச்சிருங்கன்னு சொல்லி பலர் என்னிடத்துல சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவருடைய ஆராதனைக்கு நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியல. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய அக்கௌண்டபிலிட்டியில், எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் நாங்கள் சரியான ஸ்டீவர்ட்ஷிப்போடு இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆபிரகாமுடைய உக்ரானத்துவம், ஆண்டவரே மக்கதுனியா திருச்சபையினுடைய உக்ரானத்துவம் ஆண்டவரே இன்றைக்கு எங்களிடத்திலே காணப்படுகிறதா என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லாபு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தன் என்ற கீர்த்தனை எழுந்து நின்று பாடுவோம். நம்முடைய ரசபிதா மைந்தனே சொல்லாவ் சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. ராசரசபிதா மைந்தனே சொல்லாவ் சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. ஜெகதேசுனேசுர சுகனே கமீசுர மகராசரசபிதா மைந்தனே சொல்லாவ் சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. மாசில மணியே மந்திர ஆசில அணியே சொந்த நேசமே பணியே தந்திர மோசமே தனியே. மாசில மணியே மந்திர ஆசில அணியே சொந்த நேசமே பணியே தந்திர மோசமே தனியே. நிறைவான காந்தனே இறையான சாந்தனே மறை ராச ரசபிதா மைந்தனே சொல்லாவ் சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. ஆதி அந்தமில்லானந்த மாதி முந்தையிலே பொந்த வேத பந்தனமாய் வந்த பாத பந்தனமே. ஆதி அந்தமில்லானந்த மாதி முந்தையிலே பொந்த வேத பந்தனமாய் வந்த பாத பந்தனமே. பதநாம நாம நாம் சுதநாம நாம நாம் சிதராச ரசபிதா மைந்தனே சொல்லாவ் சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. மேன்மையாசனமே நன்மை மேவும் போசனனே தொன்மை பான்மை வாசனனே பொன்மை பாவ மோசனமே. மேன்மையாசனமே நன்மை மேவும் போசனமே தொன்மை பாவை வாசனமே பொன்மை பாவ மோசனமே. இருபாககாரரா சர்வேசுராவரா ஸ்ரீராச ரசபிதா மைந்தனே சொல்லாவ் சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்த கேடு கூடவுமே விந்தையோடு பாடவுமே. வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்த கேடு மூடவுமே விந்தையோடு பாடவுமே. நரவேடமேவியா சுரநாடு கோவினா பரராச ரசபிதா மைந்தனே சொல்லாவ் சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. மாசில மணியே மந்திர ஆசில அணியே
சொந்த நேசமே பணியே தந்த மோசமே தனியே மாசில மணியே மந்திர ஆசில அணியே சொந்த நேசமே பணியே தந்த மோசமே தனியே நிறைவான காந்தனே இறையான சாந்தனே மறை ராசரச பிதா மைந்த தேசலவ் சதா நந்த ஏசு நாயகனா சொந்த மேசனந்தனே ஆதி அந்தமில்லானந்த மாலினுதையிலே பொந்த வேத பந்தனமாய் வந்த பாத பந்தனமே ஆதி அந்தமில்லானந்த மாதினுதையிலே பொந்த வேத பந்தனமாய் வந்த பாத பந்தனமே பதநாம நாமனா சுதநாம நாமனா சிதராசரச பிதா மைந்த நேசலவ் சதா நந்த ஏசு நாயகனா சொந்த மேசனந்தனே மேன்மையாசனமே நன்மை மேவும் போசனமே தொன்மை பாவை வாசனமே உண்மை பாவ மோசனமே மேன்மையாசனமே நன்மை மேவும் போசனமே தொன்மை பான்மை வாசனனே உண்மை பாவ மோசனமே இருபாகரானரா சர்வேசுராரா ஸ்ரீராசரச பிதா மைந்த நேசலவ் சதா நந்த ஏசு நாயகனா சொந்த மேசனந்தனே நம்மை தகுதிப்படுத்துவோம். முழங்கால் படியிட்டவர்களாய் பிரசன்ன ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சரீரமத்துவம் ஆகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தோத்திர ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய போஸ்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மா எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ளபடியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக்குறதாலே மறுரூபமாகும்படி எங்கள் கருணையும் கடைசியில் நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்த எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் அன்பு நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இருந்து இன்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 377வது கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா என்ற கீர்த்தனையை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். வார்த்தையோடே இப்போ அடியாரை அனுப்புமையா மனமது தயவுரு மகத்துவ பரனே வந்தனவு மகாமே மனமது
பயவுரு மகத்துவ பரனே வந்தனவுமகாமே நீந்திரு நாமமது கேட்ட நீ மனமாமொழிகள் சந்தனமகரமிக பல நடித்தீர் சுவாமியின் அருள் புரிவார் சந்தனமகரமிக பல நடித்தீர் சுவாமியின் அருள் புரிவார் ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கணம் தினமுமக்கே பாத்திரமே அதிசோபித பரனே பாரசரனாவே பாத்திரமே அதிசோபித பரனே பாரசரனாவே. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பொறுப்பாண்மையை உணர்ந்தவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல அருள்தார். ஆபிரகாமுடைய உக்ரானத்துவத்தையும் மக்கதோனியா திருச்சபையினுடைய உக்ரானத்துவத்தையும் உணர்ந்த நாங்கள் எங்களுடைய மேல வாசல் திருச்சபை மக்களாக எங்களுடைய உக்ரானத்துவத்தை எங்களுடைய பொறுப்பாண்மை உணர்ந்தவர்களாய் இந்த உலகத்தில் உமக்கென்று சாட்சி பகர ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று தன்னையை ஈவாக அளித்த ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன், ஆமேன்.